பசுமையுடன் இனிய வணக்கங்கள். எனது புதிய சொந்தங்களே, எல்லா சொந்தங்களும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, தாராபுரம் பக்கம் நம்ம தாலுக்கா தாராபுரம் தான். இந்த தாராபுரம் தாலுக்கா பக்கத்தில் உங்களுக்கு தாராபுரம் பக்கத்தில் ஒரு கோட்டை மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு இருக்கிறது. சங்கரண்டாம்பாளையம் அப்படின்னு அந்த கோயிலில் நாங்கள் அடசல்னு சொல்கிறது சேவல் அறுத்து சாமி கும்பிட்டுட்டு வர்றது வழக்கம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊரநாய்க்கன் வலசு அப்படிங்கிறது அப்பா அவங்க ஊர். அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு அந்த 18 பட்டியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கோயில் ஒரு ஊரநாய்க்கன் வலசுக்கு சேர்ந்தது. அந்த ஊரநாய்க்கன் வலசு அப்படிங்கிற ஊர்லேருந்து எல்லோரும் அம்மா போட்டாவோ அல்லது உடம்புக்கு முடியல அப்படின்னா கோட்டை மாரியம்மன் கோயிலில் தான் வேண்டுதல் வச்சுக்குவோம். அப்புறமா அதையே உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அல்லது சாஸ்திர சம்பிரதாயப்படி எந்த நாளில் அடசல் போடணும் அப்படிங்கிறத நமக்கு தோதாக இருக்கிறப்ப அந்த டைமில் போய் நம்ம இந்த மாதிரி அடசல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றது வழக்கம். அது மாதிரி தான் சண்டே நம்ம போயிட்டு இந்த மாதிரி சேவல் அறுத்து அங்கேயே குழம்பு வச்சு சாதம் வச்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் அடசல் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரோட்டில் ரோட்டோரமாக ஒரு மரத்தடியை இந்த மாதிரி அடுப்பு அவங்களே வச்சுருப்பாங்க. நிறைய இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிழா அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் கிடைக்காது. அதுவும் பார்த்து தான் நம்ம இடம் பிடிச்சி வச்சு நம்ம சமையல் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் நம்மளும் சாப்பிடுவோம். இந்த மாதிரி இது ரொம்ப பக்தியாகவும் இருக்கும், ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். இது பாருங்கள், ஒயிட் ரைஸ் ஆகிட்டுருக்கிறது. அந்த சமயம் பூ கட்டலாம் சொல்லிவிட்டு பூ கட்டிகிட்ருக்கிறேன் சாமிக்கு. அப்புறம் நம்மளுக்கு ரெண்டுக்குமே பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது குழம்பு கலக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இது சேவல் குழம்பு கலக்கி அப்படியே அடுப்பில் வச்சு எரிக்கிறது. இந்த மாதிரி தான். இதை ஃபஸ்ட்டு தலை கால் எடுத்து சாமிக்கு ஈரல் இது எல்லாமே எடுத்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடணும். இதுதான் மரபு. இந்த வில்லேஜ் லெவல் எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. பேரண்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய தகவல் தெரியும். தாத்தா பாட்டிகளை கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.